ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ விட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே.
நேசருக்கே. புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோ புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உறைகின்ற பனி போல பெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினார். உறைகின்ற பனி போல பெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினார். மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. அப்பா உன் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா. அப்பா உன் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா. எப்போதும் உன் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. எப்போதும் உன் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோ. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோ. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. நறுமணமா துதிகளை செலுத்துகிறோ.
தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோ. என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோ. என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீர் ஐயா. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீர் ஐயா. மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ. மகா பரிசுத்த overcoming daily with the Spirit's word, standing on the promises of God. Standing on the promises, standing on the promises of God, my Savior. Standing on the promises, I'm standing on the promises of God. இடவசதி நெருக்கடியாக இருப்பதால் ஓரளவிற்கு நகர்ந்தோ முன்னே வந்தோ அமர்ந்தோ கொஞ்சம் கொஞ்சம்
தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை. இந்த தெய்வீக பிரசன்ன ஆலயத்தையும் அதனுடைய யாவத்தையும் பிரசுத்தப்படுத்தி மங்களப்படைப்பு செய்ய இங்கே கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருக்குள் சங்கை பொருந்திய நமது மதுரை புதுவை திருமண்டல பேராயர் அருள்மிகு ஏ. கிறிஸ்தவ ஆசிரியர் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தால் இவர்கள் எல்லாவற்றையும் மங்களப்படைப்பு செய்ய உங்கள் பேராலே அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். கரையிலே உள்ள அச்சுதாரை பின்பற்றும்படி அன்போடு கூட கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, எல்லா செயல்களையும் தேவையில் மிகவும் இறக்கமாய் எங்கள் முன் சென்று எல்லா முயற்சிகளும் உண்மையில் ஆரம்பித்து முகியை நிறைவேறும் நாங்கள் பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தி முடிவிலே ஒரு திருமையால் நித்திய ஜீவனை அடையவும் நீர் அருள் புரிவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த தெய்வீக பிரசன்ன ஆலயத்தை மகாக்கணம் அத்தியட்சர் அவர்கள் மங்களப்படைப்பு செய்வதற்கு ஆதாரமாக பாமாரிகளே 107வது பாமாரி ஆகிய வாலி பண்ணிக்கங்க. அவங்க வழி கொடுத்துருங்க ப்ளீஸ். யாராவது வழி எஸ் வாலி
கத்தருக்குள் சமீபத்தின தகவலை இந்த தெய்வீக பிரசன்ன ஆலய கட்டிடமானது கடவுளின் நாம நினைவுக்காகவும் தென்னிந்திய திருச்சபையின் ஆராதனைக்காகவும் கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு அத்தாட்சியாக பாஸ்டர் கமிட்டியின் சார்பாக இந்த உதவி பத்திரத்தையும் திறப்புகளையும் தங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். தாங்கள் இந்த ஆலயத்தை திறந்து சர்வவல்ல கடவுளை ஆராதிப்பதற்கென்று மங்கள படைப்பு செய்ய திருச்சபையின் சார்பிலே தங்களோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆலய கட்டிட ஒப்படைப்பு தந்த தென்னிந்திய திருச்சபை மதுரை முறை திருமண பேராயர் அருட்பெருந்தகை கிறிஸ்துவராசியர் ஐயா அவர்களுக்கு மதுரை முறை திருமணம் சாந்திநகர் குருசேகரம் சார்பில் இத்திருச்சபையின் சபை நிர்வாகர் அருட்பெரு கே தேவதாஸ் அவர்கள் எழுதி கொடுக்கும் ஆலய கட்டிட ஒப்படைப்பு தந்தார். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாந்திநகர் குருசேகர மக்களால் கூடநகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தெய்வீக பிரசன்ன ஆலயத்தை மதுரை முறை திருமணத்திற்கு மகாகணம் பேராயர் அருட்பெரு ஏ கிறிஸ்தவராசியர் ஐயா அவர்கள் மூலம் ஒப்படைக்கிறோம். இந்த கூடநகர் தெய்வீக பிரசன்ன ஆலய அமைப்பை மகாகணம் பேராயர் அவர்கள் அனுமதியின்றி எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம் என்றும் இந்த ஆலயமானது தென்னிந்திய திருச்சபை மதுரை முதுமை திருமணத்திற்கே உரியது எனவும் திருச்சபையாக உறுதி கூறி ஒப்படைக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த ஆலயத்தை கடவுளின் நாம மகிமைக்காகவும் மற்றும் எண்ணத்தை அவர் மக்களின் பேரிலாக கேடுகிறோம். எமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கும் பொறுப்புக்கு அடையாளமாக இந்த திருவோரையும் அதிகாரத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த ஆலயத்தை திருமணாகி உங்கள் வழிபாட்டுக்கும் என்னுடைய நாம் அமைகிற என்னும் மங்கள படைப்பு செய்கிறோம். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் அவருடைய ஸ்தலத்தில் நிலைத்திருவான். வாசிகளே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதிகளை உயருங்கள். மகிமையின் ராஜா அவர் சேனைகளில் இருக்கிறார், அவரே மகிமையின் ராஜா. இந்த உலகத்தை நேசித்து ரட்சித்து தம்முடைய சிறுமாய்க்கும் ஆண்டவர் தம்முடைய சகல வல்லமையோடும் திரும்ப வரணும். அவரது அன்புக்கு அடையாளமாகவும் அவரது வீட்டின் செயலுக்கு சாட்சியாகவும் இது கிறிஸ்துவையான ஆண்டவருக்கு மையப்படுத்த உதவியாகவும் பிதா குமாரன் பிரசாவினாலே இந்த ஆலயத்தை வைக்கிறேன். கடவுளுடைய நாம மகிமைக்காக இந்த மங்கள படைப்பு ஆராதனை
ஆராதனை ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக பாமாலைகளில் 11வது பாமாலை தொத்தரிச்சி கீர பாடப்பட்டதற்கு 15வது பாமாலை, புதிய பாடப்பட்டதற்கு 8வது பாமாலை, அலங்கார வாசலாலய கோவிலுக்கு போய்கின்ற 11வது பாமாலையை நாம் நின்றவர்களாகவே பாடுவோம். இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனையின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவசனையில் வந்து காணப்படுவார்கள்.
எங்கள் கேடவுமாகிய தேவனே, கண்ணோக்குமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். பரிசுத்த ஜெபம் செய்ய கிடுவோம். நித்திய கடவுளே, வனாதி வானங்களும் உம்மை கொள்ளக்கூடாதே. கைகளால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்றாலும் 2 பேராவது 3 பேராவது முது நாமத்தில் கூடியிருக்கும் இடத்தில் முது பிரசன்னத்தை வாக்கருளி இருக்கிறீரே. இப்போதும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் பக்தி வினயமாய் தமக்கு பிரதிஷ்ഠிக்கிற இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்திட வேண்டும் என்று பணிவுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இதை உமது வீடாகவும் உமது மக்கள் சேர்ந்து உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் இடமாகவும் தெய்வீக பிரசன்ன ஆலயம் என பெயரிட்டு பிரத்யேகப்படுத்துகிறோம். இது உமது மகிமையின் இருப்பிடம் ஆவதாக. இங்கு வரும் யாவரும் இது உமது ஆலயமாகவும் நீர் தங்கும் இடமாகவும் விளங்குவதாக. நீரே திரியே கடவுளாகிய நித்திய ஜீவனாய் அரசாளுகின்றீர். ஆமென். தொடர்ந்து ஆலய பணிமுட்டுகளை நாம் ஆண்டுடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இவ்விடத்தில் வேண்டுதல் செய்வோரும் வேதம் வாசிப்போரும் திருவசன அருளுரை இந்த ஆலயத்தின் பரிசுத்த பயனுக்கென்று ஆண்டுடைய பிள்ளைகளால் அருளப்பட்டிருக்கும் இந்த எல்லா பொருட்களையும் அவருக்கே உரியதாக நாம் அர்ப்பணித்து அதை நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு நேரத்திலும் அவருடைய பரிசுத்தை பார்க்கவும் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக இந்த அனைத்து பணிமுட்டுகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, தூய் ஆவியின் நிறைவான பாத்திரமாக எங்களை காத்துக்கொள்ளும் உடைய அன்பிற்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுது உடைய தூய்மையை பெற்றுக்கொள்ளும் பாத்திரமாக நாங்கள் இங்கே அர்ப்பணித்திருக்கும் பரிசுத்த பயனுக்கென்ற ஒவ்வொரு பாத்திரங்களையும் பொருட்களையும் உடைய திருக்கரங்களிலே தருகிறோம். சுவாமி தேவரீர் இதனை உடைய கரத்தால் ஆசீர்வதித்து இதிலே உடைய தூய்மையை நிலைப்படுத்தி நாங்கள் இதை பயன்படுத்தும் ஒவ்வொரு நேரத்திலும் உம்முடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்ற உணர்வோடு கூட உம்முடைய தூய்மையின் அடையாளத்தை முன்வைத்துக் கொள்ளத்தக்கதாக தேவரீர் அனைத்து பணி மூட்டுகளையும் எங்களுக்கென்று பிரத்யேகப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, தேவனுடைய பிரசன்னம் இந்த அனைத்து பொருட்களிலும் பயன்பாடுகளின் நேரங்களில் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
கொள்கிறேன். அழகாக படைத்த ஆண்டவரின் நாமத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கும் இந்த ஆலயத்துக்குள் அமர்ந்திருக்கும் திருமக்களே, இந்த ஆலயத்தை நாம் கடவுளின் வீடாகவும் அவருடைய ஜனங்கள் அவரை ஆராதிக்கும் இடமாகவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்கின்றோம். இங்கே கூடி வரும் கடவுளுடைய பரிசுத்த வசனத்தை உத்தமமாய் கேட்டு அவருக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை செலுத்துபவர்களாக அவர் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கையிட ஒருபோதும் வெட்கப்படாமல் இருந்து கிறிஸ்துவின் சரீரத்திலும் இரத்தத்தாலும் பலம் அடைந்தவர்களாய் அவரது உண்மையுள்ள ஊழியக்காரராக ஜீவகாலம் முழுவதும் நிலைத்திருப்பார்களாக. ஆமென். சபையார் தயவு செய்து உட்காருங்கள். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் சிறப்பு பாடல். வெளிச்சம் தாரும் இந்நேரமே
அபிஷேகமூர்த்தி மல்லுகமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. Standing on the promises of God, my Savior. Standing on the promises, standing on the promises. Standing on the promises of God. Standing on the promises of Christ, my King. Joy eternal ages, let His righteous stream. Glory in the highest, and shout and sing. Standing on the promises of God. Standing on the promises, standing on the promises, standing on the promises of God, my Savior. Standing on the promises, standing on the promises. I'm standing on the promises of God. Standing on the promises of God. Love and present and singing the dead for me. Standing in the liberty when Christ makes free. Standing on the promises of God. Standing on the promises, standing on the promises, standing on the promises of God, my Savior. Standing on the promises, standing on the promises. I'm standing on the promises of God. Standing on the promises of Christ the Lord. Born to Him eternally by love's strong sword. Overcoming daily with the Spirit's sword. Standing on the promises of God. Standing on the promises, standing on the promises, standing on the promises of God, my Savior. Standing on the promises, standing on the promises. I'm standing on the promises of God. Standing on the promises I cannot hold. Listen every moment to the நமது இரட்சகராய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. ஏற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார் என்பதே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாள் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே. ஆனால் இஸ்ரேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும்.
இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தையை மெய்யென்று விளங்குவதாக. தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை. சபையார் எழுந்து நிற்கவும். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லை கொலையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுதும் குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள். அவளை சுத்தமாக்கினார். நீ எழுப்பி தந்த இந்த தெய்வீக பிரசன்ன ஆலயத்திற்காக திருச்சபையாக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மகாக்கண மத்தியட்சர் அவர்கள் மூலமாக இந்த தெய்வீக பிரசன்ன ஆலயத்தை இன்றைக்கு மங்கள படைப்பு செய்து உம்முடைய திருநாமத்திற்கு மகிமையாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற மக்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று எங்களுக்கு நீர் இந்த வாய்ப்பை கிருபையாக தந்திருப்பதற்காக உளமாற நாங்கள் உம்மை போற்றி துதிக்கிறோம். எங்கள் உள்ளமெல்லாம் நன்றி பெருக்கினாலும் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் நன்றியோடும் ஆண்டவரே நாங்கள் உம் சமூகத்திலே எங்களை தாழ்த்தி நிரம்பி இருக்கின்ற இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி பரிசுத்த பிரசன்னத்தை ஆண்டவரை எப்போதும் இந்த ஆலயத்திலே நாங்கள் உணர நான் விரும்பும் இந்த வீட்டை பரிசுத்தப்படுத்தினேன் என்று சொல்லுகிற உம்முடைய வாக்கின்படி உமது மகிமையின் பிரசன்னத்தை ஆண்டவரை இந்த ஆலயத்திலே நாங்கள் உணரவும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை அதன் வழியாக நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் இந்த ஆலயத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக உம்முடைய ஜனங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கூடி வந்திருக்கின்ற உம்முடைய மக்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நல்ல பரிசுத்த பிரசன்னத்திலே இருக்க எங்களுக்கு அருள் தாரும் ஐயா. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் உமது நாமத்தையே மகிமைப்படுத்தும் மீட்பரின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அமர்ந்து அறிவிப்புகள் கேட்போம். பிரசன்ன ஆலயத்தின் மங்கள படைப்பு ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிற எங்களது அன்புக்கும் மரியாதைக்குரிய மதுரை ராமநாதபுரம் திருமண்டல பேராயர் அருட்பெருந்திரு கிறிஸ்டோபர் ஆசிர் ஐயா அவர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் நல்மேய்ப்பர் ஆலய திருச்சபை மக்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். திருமண்டல குருத்துவ செயலாளர் அருள் திரு ஜேசு சகாயம் அவர்களையும் லே செக்ரட்டரி திரு டேனியல் மனோர் அவர்களையும் திருமண்டல அதிகாரிகளையும் திருச்சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மங்களப்படப்பு ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் அனைத்து குருவானவர்களையும் திருமண்டல அலுவலர்களையும் பொறியாளர் திரு கிச்லி அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் திருச்சபை மக்களின் உறவினர்களையும் நண்பர்களையும் அனைத்து திருச்சபை மக்களையும் சாந்தி நகர்
நல்மேய்ப்பர் திருச்சபை மக்களின் சார்பாக வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். மங்களப்படைப்பு ஆராதனையில் முழுமையாக பங்கு கொள்வதற்கு அன்புடன் வேண்டுகிறோம். மங்களப்படைப்பு ஆராதனையில் படைப்பதற்காக வழங்கப்பட்ட காணிக்கை கவர்களை காணிக்கை வேளையில் படைப்பதற்கு வேண்டுகிறோம். காணிக்கை கவர்கள் தேவைப்படுவோர் நமது ஆலய பணியாளர் திரு எம் ஜோசப்பிடம் பெற்றுக்கொள்வதற்கு வேண்டுகிறோம். புதிய ஆலயத்துக்கென்று அலங்கார விளக்குகள், குழல் விளக்குகள், மின் விசிறிகள், மின்சாதனங்கள் மற்றும் இருக்கைகள் வாங்கி தருவதற்கு விரும்புவோர் அதற்கான தொகையை கவரில் வைத்து எழுதி படைப்பதற்கு வேண்டுகிறோம். தாங்களாகவே வாங்கி படைத்தால் பொருட்கள் வித்தியாசமாக தோன்றும், யூனிஃபார்மிட்டி இருக்காது. ஆலய மங்களப்படைப்பு ஆராதனை நிறைவு பெற்றதும் அனைவருக்கும் உணவு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சைவ உணவுக்காக முன்பே பெயர்களை பதிவு செய்தவர்கள் தவிர்த்து தற்போது தேவைப்படுவோர் அதற்கான விவரங்களை திருச்சபையின் மூத்த உறுப்பினர்கள் திருவாளர்கள் பொன் ஜெபராஜ், TCA ராஜா மற்றும் ME ராஜ்குமார் ஆகியோரிடம் விவரம் தெரிவிக்கவும். உணவு பஃபே முறையில் வழங்கப்படும். அனைவருக்கும் தேவையான உணவு தயார் செய்யப்பட்டுள்ளதால் திருச்சபை மக்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சற்று பொறுமையாக இருந்து உணவு சாப்பிட்டு விட்டு செல்வதற்கு மிகவும் அன்புடன் வேண்டுகிறோம். மகளிருக்கான கழிப்பறை வசதி ஆலய வளாகத்தின் தென்மேற்கு பகுதியில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அதே போல ஆடவருக்கான கழிப்பறை வசதி மேற்கு பகுதியில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது, பயன்படுத்திக் கொள்ளவும். உணவு வழங்குவதில், தண்ணீர் கொடுப்பதில், சுத்தம் செய்வதில் உதவி செய்வதற்கு ஆர்வமுள்ள அனைத்து வாலிபர்களையும் வாலிப பெண் பிள்ளைகளையும் திருச்சபையின் குடும்ப உறுப்பினர்களையும் அன்புடன் வேண்டுகிறோம். ஆலய கட்டுமான பணியின் மீதமுள்ள தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு அனைத்து திருச்சபை மக்களும் ஜெபித்துக் கொள்வதற்கு வேண்டுகிறோம். இந்த ஆராதனையில் சர்பத் வழங்கி வருகிற திரு ஜெபராஜ் அவர்களின் குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நமது திருச்சபையின் 5வது வாழ்த்து பவனி 13/12/2004 அன்று மாலை புறப்பட்டு பெத்தானியாபுரம் மேட்டுத்தெரு, பொற்குடம் குடியிருப்பு, எல்லிஸ் நகர் ஹவுசிங் போர்ட் காலனி, மேலப்பொன்னகரம், மகாத்மா காந்தி நகர், கோரிப்பாளையம், புதூர் மற்றும் மிசினாசுத்துறை வளாகம் ஆகிய பகுதியில் உள்ள குடும்பங்கள் சந்திக்கப்படும். அன்று வேன் மூலம் வீடுகள் சந்திக்கப்படும்.